கண்மணி வந்து டை கட்டினோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஆஃபீஸ்க்கு போறாரு அன்பு. அந்த சந்தோஷத்திலே வந்து வேலைய பார்க்கலாம்னு நினைக்கும்போது பார்த்தா, அங்க வந்து வெண்ணிலா இருக்காங்க. வெண்ணிலா பார்த்தா அன்பு செமையா டென்ஷன் ஆயிறாரு. "இவ எதுக்கு இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா அங்கருந்து போறாரு. போயிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கேட்கிறார். "பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? இவ எதுக்கு இங்க வந்தா?" யார சொல்ற நீ?" அப்படின்றாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி. "ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? அந்த வெண்ணிலா தான் வீட்ட விட்டு போயிட்டால்ல, அதோட விட வேண்டியது தானே? தேவையில்லாம எதுக்காக அவ இங்க வரா? இங்க பாருங்க பாட்டி, அவ இங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க பாரு அன்பு, ஆஃபீஸ் வேற, வீடு வேற 2க்கும் வித்தியாசம் இருக்குது. வெண்ணிலா இன்னும் வேலையை ரிசைன்லாம் பண்ணலை. வீட்டிலேருந்து தான் வெளியே போயிருக்கா. அதுவும் நான் போக சொல்ல, அவளே தான் போனா. அதனால் அவள் இங்கே வர்றதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு நம்ம அன்பு. ஏன் பாட்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவள் பண்ணான்னு உன் அம்மா சொல்கிறா. உன் அம்மா சொன்னால் அது உண்மையாயிடுமா? அவள் பண்ணாளா பண்ணலையான்னு தீர விசாரிச்சா தான் தெரியும். அதனால் உன் அம்மா சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னோட வந்து ஆஃபீஸு, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும். வெண்ணிலா இங்கே தான் வேலை செய்வா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அன்பு அப்படின்னு சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. என்ன அன்பு, வேலை எதுவும் நடக்கலை போல் இருக்கே அப்படின்றாங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை அன்பு, எதுவுமே நடக்கலை, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை பற்றி பேசுகிற? வேறு எதை பற்றி பேசுகிறேன்? நீங்கள் 2 பேருக்கும் நடக்க வேண்டியவங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தை பற்றி தான். 2 பேருக்கும் ஃபஸ்ட் நைட் வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க போல் இருக்குது, நடக்கலை போல் இருக்குது அப்படின்னோடனே, இதெல்லாம் இப்படி உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. என்ன அன்பு, உங்களை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எல்லாரும் கம்பல் பண்ணி உங்களை ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. பார்த்தீங்களா, உங்கள் விருப்பம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அதுதானே உண்மை அன்பு. இதுவே எனக்கும் உங்களுக்கும் வாயை மூடு அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினேன் உனக்கு அப்படின்றாரு. கூல் டவுன் அன்பு, கூல் டவுன், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நைட் நடக்கலைன்ற டென்ஷனில் இருக்கீங்களா? ஃபஸ்ட் நைட் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. அது நடந்தால் அது என் கூட மட்டும்தான் நடக்கும் அப்படின்றாங்க. வாயை மூடு, உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு. எனக்கு என்ன அன்பு அசிங்கம்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். எக்காரணம் கொண்டும் உங்களுக்கும் கண்மணிக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்காது. அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். நீ யாருடி அது சொல்கிறதுக்கு? இங்கே பாருங்கள், நான் வேணா அந்த வீட்டு விட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் நைட் நடக்காததுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவேன். அப்போது அந்த ஆளை நீ தான் அனுப்புனியா? நான் ஏன் அனுப்புகிறேன்? நான்லாம் அதுக்கு அப்படிலாம் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் பாட்டி தானே அனுப்புனாங்க, பண்ணாங்க. அதுக்கு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் உங்கள் ஃபஸ்ட் நைட் நடக்காது அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இல்லைன்னா கூட பாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையை பார்ப்பாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? உங்கள் 2 பேரையும் சேர அவங்க விட மாட்டாங்க அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பாட்டியோட வேலையாக தான் இவ்வளோ பாட்டியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க. என்ன அன்பு, நானும் பாட்டியும் சேர்ந்து அந்த விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் பாட்டி உங்கள் 2 பேரையுமே சேர எப்படி விடுவாங்க? ஏன்னா பாட்டிக்கு நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசை. அது எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? அதுதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் கண்மணிக்கும் எக்காரணம் கூட ஃபஸ்ட் நைட் நடக்காது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழவே முடியாது. இது நடக்கவே நடக்காதுன்னு. யார் சொன்னது நடக்காதுன்னு? எங்களுக்கு ஃபஸ்ட் நைட் எப்போவும் நடந்துருச்சு அப்படின்னு பயங்கர வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அன்பு அப்படின்னோடனே, ஆமாம் வெண்ணிலா, எங்களுக்கு எப்போவோ ஃபஸ்ட் நைட் நடந்துருச்சு. நேற்று ஃபஸ்ட் நைட்டுன்ற பேரில் ஒரு விஷயம் வந்து விசேஷம் நடத்துனாங்க, அவ்வளோதான். மற்றபடிலாம் எங்களுக்கு என்றைக்கோ முதலிரவு நடந்து போச்சு எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக நீங்கள் போய் சொல்கிறீங்க அன்பு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே, முதலிரவுனா என்ன நீ நினைக்கிற? ஃபஸ்ட் நைட்னா என்ன? இரு மனங்களின் சங்கமிப்பு தான் ஃபஸ்ட் நைட்டு. எங்கள் மனங்கள் என்றைக்கோ வந்து ஒன்று சேர்ந்துச்சு. நாங்கள் 2 பேரும் முழு மனசோட கணவன் மனைவியாக என்றைக்கோ வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த உடம்பு சேரதில் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் உண்மையான காதலிக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஒன்றை மாதிரி இந்த அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறவளுக்கு புரியவே புரியாது அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன அன்பு, ரொம்ப வாய் நீளமாக இருக்குது, அப்படி தாண்டி பேசுவேன். உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நுழைவியா? என்னமோ வீட்டில் எனக்கு எல்லா மானமும் இருக்குது, எனக்கு கௌரவமே போயிடுச்சு, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனியே. அதே குடும்பத்தோட இடத்துக்கு தானே நீ வந்திருக்க. இந்த ஆஃபீஸும் எங்களோட தான். இந்த ஆஃபீஸ்க்கு மட்டும் ஏண்டி வந்த? உனக்கு அசிங்கமே கிடையாதா? அன்பு, நான் பாட்டி தான் என்னை வர சொன்னாங்க. பாட்டி வர சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? இப்போ உனக்கு அவமானமாக இல்லை, வந்து மானமே போச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போனல, அதே மாதிரி ஆஃபீஸை விட்டு ஓடி போடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. செம்ம டென்ஷனாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு